ஹலோ. ஸோ பிரிட்டிஷ் ஸ்டைல் ஒரு டிப்பிக்கல் காட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நைட் டைமு. ஸோ ஒரு ஹாரர் ஃபீல் தான் எங்களுக்கு இருந்துச்சு இந்த ஃபோட்டோஸில் பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ பங்களா பாருங்களேன், இதுதான் வியூ நைட்டு. ஸோ நான் சும்மா ஒரு ஜிஃப் போட்டிருக்கேன், அவ்வளோ ஹாரராக இருந்துச்சு. ஆனால் சூப்பர் காட்டேஜ், சும்மா சொல்லக்கூடாது. சரௌண்டிங்கில் யாருமே கிடையாது, ஃபுல்லாக ஓப்பன் ஃபார்ம் டைப்பில் இருந்துச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் அகெயின் வியூ ஆஃப் காட்டேஜ். வெளியே நல்ல அவுட்டோர் ஸ்பேஸு. இது ப்ரைவேட் காட்டேஜ், வேறு யாருக்கும் ஷேரிங் கிடையாது. ஸோ ஃபீல் ஃப்ரீ டு டூ வாட் எவர் வி வாண்ட். அந்த மாதிரி ஒரு நைஸ் ஃபீல் இருந்துச்சு. இதாங்க என்ட்ரன்ஸு. சும்மா ஒரு டீ டைம், ஒரு டீ பிரேக், இது நல்ல இடமா இருந்துச்சு. அது போக ஷூஸ் எல்லாம் இங்கே விட்டோம். இது ஒரு மினி ஹால். இங்கே கோட் ஹேங்கிங்கு, அது போக ஸ்மால் டைனிங்கு, ஒரு டீ டைனிங் டைப்பில் வச்சுருந்தாங்க. அது போக இந்த சேர் பாருங்கள், எலக்ட்ரிக் கிளைம்பிங் சேர். வயசானவங்களுக்கு ஏற முடியாட்டி வி கேன் யூஸ் திஸ். நான் ட்ரை பண்ண, ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஈஸி ஆஸ் வெல். ஸோ இது ஒரு நாலேஜ்க்காக வச்சுக்கலாம் நம்ம. அது போக இங்கே ஒரு டாய்லெட், இந்த ஃபஸ்ட் ரூமில். அது போக ஸ்ட்ரைட்டாக கிச்சனு, ஃபுல்லாக ஹைலி வென்டிலேட்டடு, எல்லாம் மாடர்ன் ஃபிட்டிங்ஸு. டிஷ்வாஷர் இருந்துச்சு, எல்லா கப்ஸ்லேருந்து யூட்டன்சில்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. வாஷிங் மிஷின், ட்ரையர் எல்லாம் இருந்துச்சு. அயன் பாக்ஸ், எவ்ரி திங் எல்லாமே இன்க்ளூடட். அப்புறம் டூர் கண்டினியூ பண்ணி பார்ப்போம். இதுதான் ஹால் அப்கமிங். ஸோ இதாங்க மெயின் ஹாலு. ஸோ இது லாஞ்ச் ஏரியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல பக்கா பிரிட்டிஷ் ஸ்டைலில் மேலே பான் வச்சு, கேம்ப் ஃபயர் ஏரியா வச்சு நல்லா இருந்துச்சு. அது போக இதுதான் டைனிங். பேக் டு கிச்சன். அப்புறம் அப்படியே இப்போது மேலே வியூ பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. எல்லாம் சோஃபாஸ் எல்லாம் நல்லா லக்ஸுரியாக இருந்துச்சு. தனியாலாம் மாட்டிடாதீங்க, எப்போயுமே வந்தால் கொஞ்சம் பிக் சைஸ் ஃபேமிலியாக வந்துடுங்க. ஏன்னா நைட்லாம் செமதிகளாக தான் இருந்துச்சு. தனியாலாம் எங்களால் இமேஜினே பண்ண முடியல, கிட்ஸ் வச்சுட்டு இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறது. ஓகே, இது ஒரு சின்ன பெட்ரூம். பட் சின்னதுன்னா நம்ம சிட்டி சைடில் இருக்கிற வீடு மாதிரி சின்னது கிடையாது, டீசென்ட்லி ஸ்மால் சைஸ்டு. இது மாஸ்டர் பெட்ரூம். இது ஒரு ஸ்டோர் ரூம். இப்போ இது ஒரு சிங்கிள் பெட்ரூம். எல்லா ஃபர்னிச்சரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் மாஸ்டர் பாத்ரூம் அண்ட் டாய்லெட். இது ஒரு ஃபுல் ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ரூம், அகெயின் ரேக்டு. அதனால் நிறைய கன்வீனியன்ஸ் இருந்துச்சு. சென்ட்ரல் ஹீட்டிங் இருக்குது இதில். ரசித்து கட்டியிருக்காங்கன்னு வைங்களேன். எல்லா ரூம்ஸ்லேயும் டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. உடன் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து எல்லாமே, பீங்கான்லேருந்து எல்லாமே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டைனிங் ரூமை ஜஸ்ட் ப்ளே ரூம் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் இன்டோர் கேம்ஸ்லாம் விளாண்டோம். அப்புறம் செஸ் விளாண்டோம். வாஸ் ஆல் ஹெல்ப்ஃபுல். ஸோ எப்போயுமே வரும்போது நிறையா இன்டோர் கேம்ஸ் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. காட்டேஜை பொறுத்த வரைக்கும் அதோடய ஃபீலே நல்லாயிருக்கும். இன்கேஸ் வெதர் சப்போர்ட் பண்ணாட்டியும் நம்ம இன்டோரில் தான் இருந்தாகணும். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதோட புக்கிங் டீட்டெயில்ஸு, இந்த பர்டிகுலர் காட்டேஜ் டீட்டெயில்ஸு, ஜென்ரலாக எந்த சைட்டில் புக் பண்ணோம், ஃபர்தராக என்னென்னலாம் நீங்கள் ஒரு காட்டேஜுக்கு வரும்போது கொண்டு வரணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இட்ஸ் பெட்டர். கண்டிப்பாக ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் காட்டேஜ். ஸோ கைஸ், ஜென்ரலாக இது மாதிரி ப்ரீமியம் காட்டேஜ் போனீங்கன்னா காட்டேஜில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போங்க. ரோமிங் குறைச்சிக்கோங்க அண்ட் மினிமம் 3 nights வேணும். தட்ஸ் இட். தேங்க்யூ.